அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஆல், வெல்கம் டு ரிஃபையர்ஸ் டெய்ரி. பனானா கேக் செய்கிறதுக்கு நல்லா பழுத்த வாழைப்பழம் 3 எடுத்திருக்கேன். இது பெரிய வாழைப்பழம், அதனால நான் 3 எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக சேர்க்குறீங்கன்னா 6லேருந்து 8 சேர்த்துக்கோங்க. இந்த பழத்தை ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. வாழைப்பழம் உங்களுக்கு அங்கங்கே சங்கியாக வேணும்னாலும் நீங்கள் விட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு வாழைப்பழம் ஃப்ளேவர் மட்டும் இருந்தால் போதும், வாழைப்பழம் போட்டதே தெரியக்கூடாதுன்னா நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்தளவு மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட 100 கிராம் பட்டர் சேர்க்கணும். பட்டரை மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவு நல்லா கலந்ததுக்கப்புறம் இது கூட 1 கப் சீனி சேர்க்கணும். சீனி சேர்த்துட்டு சீனி நல்லா கரையிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். சீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இது கூட 2 கப் மைதா நான் நல்லா ஜலிச்சு சேர்த்துருக்கேன். நீங்களும் ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இதெல்லாம் சேர்த்துட்டு இதெல்லாம் ஒன்றா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வெனிலா எசன்ஸ் ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த அளவு நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் இது கூட 1/4 கப்லேருந்து பாதி கப் பால் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து வச்சுக்கணும். மாவு இந்த மாதிரி நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் எதில் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் பட்டர் அப்ளை பண்ணி வச்சுக்கணும். அதில் அந்த மிக்சரை போர் பண்ணி நல்லா செட் பண்ணிக்கணும். இந்த கேக் பேட்டர் பண்ணும்போதே உங்களுக்கு இதில் ஏதாவது நட்ஸ் சேர்க்கணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை சாக்கோ சிப்ஸ் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். நான் ப்ளெயினாக பண்ணிவிட்டு மேலே மட்டும் கொஞ்சம் பாதாம் சேர்த்துருக்கேன். பாதாமை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன். அவனை 180 டிகிரி செல்சியஸில் ஆல்ரெடி 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு இதை கையில் வச்சு 2 தடவை டேப் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் 40லேருந்து 50 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்தோன்னா பனானா கேக் ரெடி. இது அவன்லேருந்து எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் டிமோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரிஃபையர்ஸ் டெய்ரிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் காட்டும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வரும்.